மேம் ஆக்சுவலாக இந்த கொஷின் உங்ககிட்ட எல்லாருமே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட் ஷுட் பி ஆஸ்க்டுன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். நடுவில் கொஞ்சம் கேப். அதுக்கப்புறம் இப்போ கூட நிறைய பேர் வந்து மொழி படமாகட்டும் நிறைய படங்கள் பார்த்துட்டு நீலிமா இசை வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த படம்லாம் அவங்க பண்ணலை, இந்த படம்லாம் ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க, ஏன் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன்? இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் அட் ஆல். ஏன்னா எனக்கு வந்திருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் எனக்கு பிடிச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ஸை நான் எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் கூட என்னை அப்ரோச் பண்ணி கேட்டு தான் 1947 நான் பண்ணேன். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரோல். ருத்ரன் நான் பண்ணேன். தட் வாஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். யா, அமேசிங் ப்ராஜெக்ட்ஸ் ஐவ் டன். இந்த இயர் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது நானாக தான் அது வந்து இல்லை வேண்டாமே அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணேன். அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம டெசிஷன் கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்னு. இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னும் ஆகலை. வேறு ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? இல்லைங்க, மிஸ் பண்ணது இல்லைங்க. ஓகே, எனக்கு பிடிச்சா நான் பண்ணிடுவேன், பிடிக்கலன்னா பண்ண மாட்டேன். இல்லை ஆக்சுவலாக இந்த கொஷின் எங்கே ரொம்ப கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் August 15, 1947 அது பார்த்ததுக்கப்புறம் தான். அதுவும் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் வருவீங்க. இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு எனக்குமே அந்த ஏக்கோ இருக்கு. ஐ விஷ் மோர் நியூ டிரெக்டர்ஸ் தே கம் அப் வித் some characters where I can play and I would love to be a part of it anytime. இல்லை ஆக்சுவலாக அதில் ஒரு மதர் கேரக்டரும் பண்ணியிருக்கீங்க. அதில் மதர் கேரக்டர் தான். ஸோ நீலிமா இசை வந்து நம்ம மறுபடியும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. ஐ எம் நெவர் லைக் தட். ஓகே, எனக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் எவ்வளோ நேரம் இருக்கேன்னு பார்க்கவே மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு தான் பார்ப்பேன். இப்போ மன்னர் வகைரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சீன் போதும், எல்லாருமே விழுந்து 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 சிரிச்சிருப்போம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் அது. ஜேபி சார் ஒரு பக்கம், சரண்யாமா ஒரு பக்கம், வம்சி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். நான் சொல்லும்போது கேமரா பின்னாடி கேமராமேன்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அன் இம்பேக்ட். ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் வாட் ஐ ஆம் டூயிங் தான். எவ்வளோ நேரம் ஐ எம் டூயிங் டசன்ட் மேட்டர். ஐ டோன்ட் பிக் ப்ராஜெக்ட்ஸ் லைக் தட். ஐ ஆல்வேஸ் பிக் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன ஸ்கோப் இருக்குது. ஓகே.